இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனை பற்றி தாங்க போடுறோம். சாப்பிட்ற மீன் வந்து உடம்புல என்னென்ன நன்மை இருக்குது, அதில் என்னென்ன சக்ஸ் இருக்குது, என்னென்ன கொழுப்பு இருக்குது, எல்லாமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். மீன் சாப்பிட்றதுனால நம்ம பல நன்மைகள் கிடைக்கிது உடலுக்கு. மீனில் வந்து புரதம் இருக்குது, வைட்டமின் டி, B2 இருக்குது, மற்றும் ஒமேகா இருக்குது, 3 இருக்குது, கொழுப்பு அமிலம் நிறைய இருக்குது. இதில் இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்துக்கு வந்து மீன் வந்து மிகவும் உதவுது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, மனச்சோர்வை தடுக்கிறது, எலும்புக்கு, கண்ணுக்கு, தசைக்கு போன்ற பல வலுப்படுத்துகிறது இந்த மீன் வந்து. சால்மன் டூனா மீன் வந்து வாரத்தில் 2 முறை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சத்துள்ள பொருள் இது மீன் இது சொல்கிறாங்க. மீன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதுனா, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஒமேகா 3 கொழுப்பு இருக்குது, அமிலங்கள் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை வந்து இந்த மீன் வந்து குறைக்கிறதுங்க. மூளை ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த மீன் வந்து முக்கியமாக பயன்படுத்துதுங்க. சில பேர் வந்து ஞாபக மறதி, மனச்சோர்வு, பதட்டம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மீன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். மீன் ஊட்டச்சத்தில் உயர்தர புரதம் இருக்குது, வைட்டமின் டி, B2 மற்றும் இரும்பு, துத்துநாகம், அயோடின் போன்ற பல தாதுக்கள் இந்த மீனில் இருக்குது. கண் ஆரோக்கியத்தை வந்து மிகவும் வந்து இந்த மீன் வந்து விழித்திரை ஆரோக்கியத்தை வந்து மிகவும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுங்க இந்த மீன். எலும்பு பிரச்சனை உள்ளவங்க, பற்கள் பிரச்சனை உள்ளவங்க, இதில் வந்து மீனில் வந்து வைட்டமின் டி மற்றும் பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மிகவும் உதவுகிறது இந்த மீன். சர்க்கரை நோய் உள்ளவங்க இன்சுலின் உணவு திறனை மேம்படுத்தி சர்க்கரை நோயை வந்து இந்த மீன் வந்து கட்டுப்படுத்துகிறது. முக்கியமாக நீங்கள் வந்து மீன் சாப்பிட்ட உடனே பால், தயிர், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி உணவில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடவே கூடாது, தவிர்க்க வேண்டும் இதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.